பல்கலைக்கழகம் சார்பில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக தமிழர் பொருளாதார வளர்ச்சி மாநாடு நிறைவு பெற்றது. இதில் உலகம் முழுவதும் இருந்து வணிக தலைவர்கள், தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தற்போதைய உலக பொருளாதார நிலை மற்றும் வாய்ப்புகள், சவால்கள், சிறு குறு தொழில்களில் புதுமையான திட்டங்கள் மற்றும் புத்தாக்க தொழில்கள், சமூக மேம்பாடு, வணிக வளர்ச்சி தொடர்பான கலந்துரையாடல்கள் இந்த அமர்வுகளில் நடத்தப்பட்டன. கடைசி நாளில் மொத்தம் 7 அரங்குகளில் கருத்தரங்கம் நடைபெற்ற நிகழ்ச்சியின் நிறைவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய பிரமுகர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாவட்ட செயலாளர் பிச்சாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கிராம உதவியாளர்களுக்கு, அலுவலக உதவியாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 45 வார்டுகளிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நாள்தோறும் தூய்மை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பரிசாக புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகர திமுக செயலாளர் KS ராஜா மற்றும் தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை மற்றும் பெண்களுக்கு பட்டுப்புடவை அடங்கிய பரிசுகளை வழங்கினர். கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆச்சிமங்கலத்தில் உள்ள தாந்தோணி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க நியாய விலை கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதேபோன்று வீரராகியம் பகுதியில் செயல்படும் நியாய விலை கடையில் 460 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசும் வழங்கும் பணியில் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் ஈடுபட்டனர். சுமார் 50 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கிய நிலையில் திடீரென குடும்ப அட்டைகளை ஸ்கேன் செய்யும் மின் இயந்திரம் பழுதானதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தில்லை காளியம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக காளியம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பெண்கள் ஒன்று கூடி அம்மனுக்கு தாலாட்டு பாடலுடன் கும்மி நடனம் ஆடினர். பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள 72 அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதற்கிடையே பம்பை இசை முழங்க நடைபெற்ற காளி நடனத்தை பக்தர்கள் திரளானோர் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு 3,29,700 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை மற்றும் ரூபாய் 1000 பணத்தொகுப்பு வழங்கிட ரூபாய் 36.54 கோடி மற்றும் முழு கரும்பு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து வழங்க ரூபாய் 1.08 கோடி என மொத்தம் ரூபாய் 37.62 கோடிக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தாமலேரி முத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மட்டும் 8197 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மேடையில் பேசியபோது பாரத பிரதமர் மோடி 15 லட்சம் வங்கிக் கணக்கில் செலுத்துவதாக கூறினார். ஆனால் 15 பைசா கூட செலுத்தவில்லை. ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமில்லை என கூறினார். கடலூர்
மாவட்டத்தில் உள்ள 7,73,321 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் பணி தொடங்கியது. இதில் கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட புதுப்பாளையத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை மாநகராட்சி மேயர் சுந்தரி தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். இதில் மாநகர திமுக செயலாளர் ராஜா, மண்டல குழு தலைவர் பிரசன்னா உள்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் தேசிய பசுமைப்படை மாணவர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்களுக்கான ஒருநாள் களப்பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் இயற்கை விவசாயத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்களும் கேரளாவில் ஆயுர்வேதிக் மருந்துகளை தயாரிக்கும் நிபுணர்களை கொண்டு பொறுப்பாசிரியர்களுக்கும் தேசிய பசுமைப்படை மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தின் இயற்கை விவசாயத்திற்கும் இயற்கையை பாதுகாக்கவும் பல்லுயிர் பெருக்கத்திற்காகவும் இந்த களப்பயிற்சி அளிக்கப்படுவதாக தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் தெரிவித்தார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவில்களில் பணியாற்றும் பட்டாட்சியர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் 82 பேருக்கும், திருவழகுகள் 16 பேருக்கும், திருக்கோவில் பணியாளர்கள் 97 பேருக்கும், பூசாரிகள் ஆகியோருக்கு புத்தாடைகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு ஓம் சக்தி விநாயகர் திருக்கோவில் செங்கல்பட்டு நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு செங்கல்பட்டு சக்தி விநாயகர் கோவில் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில், நரசிம்ம பெருமாள் கோவில்களில் பணியாற்றும் 40 பேருக்கு புத்தாடைகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.